இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சுண்டக்காய் செடி. இன்றைக்கி நம்ம இதில் சுண்டக்காய் வச்சு ஏதாவது குழம்பு இல்லை பொரியல் ஏதாவது பண்ணுவோம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு பொரியல் பண்ண தெரியுமா? நான் சொல்லி கொடுத்தாதான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கற்றுக்கிறது தான். இவங்கெல்லாம் சுண்டக்காய் குழம்பு தான் வைப்பாங்க. நீங்களும் நான்லாம் பொரியல் பண்ணுவேன். சரி போய் பொரியல் பண்ணி சிவாக்கு நல்லா போட. உங்களுக்கு வேணுமா? எங்களுக்கு பார்சல் பண்ணிவிடு. பார்சல் பண்ணிவிடுதா? பார்சல் அங்கேருந்து பண்ணிவிடு. பார்சல் பண்ணுறதுக்கு வரதுக்குள்ளே அது சுண்டக்காய் பொரியலாக இருக்காது. ஒரு நாளையில் என்ன பொரியலாக போகுது? அது ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு செருப்பு போடுமா? இப்போ வேறு செருப்பு இந்தாண்டா இங்கே வா. ஒரு செருப்பு இங்கே வா இங்கே வா. ஆயா என்ன திடீர்னு கண்ணாடி மாட்டிக்கிட்டாங்க? ஆமாம், நீங்கள் தூங்கவே விட மாட்டேன்றீங்க ஆயாவை. இந்நேரம் ஆயா அங்கே இருந்தால் வீரகனூரில் இருந்தால் மத்தியான நேரத்தில் கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க. சரி, இந்த சுண்டக்காவெல்லாம் ஆயா வீட்டில் கொண்டு போய் வைக்கிட்டோம். நம்ம அதுக்குள்ளே ரோஸ்க்கு வேறு தொண்டையில் ஏதோ மாட்டிக்கிச்சிடுறது, செரும்பிட்டே இருக்கான். அதனால் அவனுக்கு ஏதாச்சும் ஒரு வைத்தியம் பண்ணி. வைத்தியம்னா என்ன மாதிரி வைத்தியம்? அவனுக்கு ஒரு அண்ணாட்ட கேட்ட, டாக்டர் அண்ணா, அது அவர் சொன்னார், அந்த தொண்டையில் வந்துட்டு ஏதாச்சும் எலும்புக்கு இது மாட்டு இருந்துச்சுன்னா அந்த கத்தாழை கொடுத்தோம்னா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் திம்பானா? அவன் முதல்ல சாப்பிட மாட்டான், வாழைப்பழத்துக்குள்ளே வச்சு கொடுக்கும். எப்படி நீங்கள் கொடுத்துருவீங்களா? தம்பி இருக்கான்ல, அவனை கூப்பிட்டு ரோஸோட வாயை ஓப்பன் பண்ணி பிடிச்சிக்க சொல்லலாம். அப்புறம் நான் உள்ளே வச்சிட்றேன். கரெக்டாக வச்சுருவீங்களா? ட்ரை பண்ண வேண்டியது தான். சரி வாங்க பார்ப்போம். சரி. எங்கே கிடச்சிது கத்தாழை? நான் வந்த நாள்லேருந்து பார்த்தேன், கத்தாழையே இங்கே கிடையாது. எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க? கத்தாழை பக்கத்து வீட்டில் இருந்து அம்மா இருந்தாங்க. முன்னாடிலாம் கத்தாழை நிறைய இருக்கும். அதான் பார்த்தேன் நான். எங்கடா இங்கே கத்தாழையே இல்லை. அது ரொம்ப நிறைய புதர் மாதிரி வந்ததுனால சரி எடுத்து போட்டாங்க. போகலாம் போய் அவனுக்கு மருத்துவம் ஏதாவது செய்வோம். இந்த வாழைப்பழத்துக்கு நடுவில் வச்சிடலாம் கத்தாழையை. சரி ஏன்னா அவன் அப்படியே சாப்பிட மாட்டான். வாழைப்பழத்தில் வச்சு கொடுத்து பார்ப்போம். அவன் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே. சாரை கூப்பிடுங்க. டேய் அது என்ன கச்சிரும் போலகுது. டேய் உசாரா பண்ணுறா. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க, நம்ம நாய் தானே. ஆனால் கவனம் தேவை. அவனுக்கு பல்லு நீங்கள் வேறு என்னமோ இது பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை அவன் நம்மக்கிட்ட தானே, அதனால் அது எதுவும் பண்ண மாட்டான். சரி கவனமாக வைங்க. ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணுமா? நீங்கள் ஹெல்ப்லாம் பண்ண வேணாம், அதுவே பெரிய ஹெல்ப். சரி படம் பிடிக்கிறதே பெரிய ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஆமாம், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் அவனை வந்து பிடிச்சி அப்புறம் நீங்கள் பிடிக்கிற மாதிரி பிடிப்பீங்க, ஆனால் ஒழுங்காக பிடிக்க மாட்டீங்க. அதுக்கு நாங்களே. ஓகே சரி பாருங்க. நாங்கள் இவ்வளோ போராடியும் அவன் வாங்கி சாப்பிடல. இதில் நீ கையில் கொண்டு வந்து கொடுத்தோன்னே அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு அது என்ன எலும்பா? பாரு, அவன் எலும்புன்னு நினச்சிட்டான். அதான் மோந்து பார்த்தான், இப்போ தெரிஞ்சுக்கிட்டான், அதான் விட்டுட்டான். என்ன பண்ணுறீங்க? டக்குன்னு வச்சு சூப்பர். பக்கா இப்போ பண்ணிட்டீங்க. பிடிச்சிக்கோங்க, விட்றாதீங்க. விட்டுட்டான், துப்பிட்டான். இப்போதான் துப்புறான். துப்புனது அங்கேயே துப்பிட்டான். எஸ்கே போயிட்டான். இருந்ததே ஒரு கத்தாழை, அதையும் துப்பிட்டு மூஞ்சி எவ்வளோ எடுத்துகிட்டு வரீங்க? ஒரு 2-3 கத்தாழை எடுத்துகிட்டு வர மாட்டீங்க? இல்லைன்னா செடியாவது வச்சுருக்கணும். மாமியார்ட்ட போய் கேளுங்க. செடிலாம் இருந்துச்சுங்க, அதான் எல்லாம் நிறைய இருந்ததுன்னு பிடிங்கி போட்டாங்க. என்ன பண்ணுறது, அவ்வளோதானே. மறுபடியும் வச்சுருக்காங்க கத்தாழை. மிங்கினி தானே? இல்லை, வருவான். அது அப்படியே அவனுக்கு கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக ரெஸ்ட்டாக சுற்றிட்டு வருவான், அப்புறம் பார்த்துக்கலாம். கத்தாழைக்கு எங்கே போகிறது? கத்தாழை வேணா போய் மறுபடியும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தான் உங்கள் மாமியாரை. இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லைடா. கத்தாழையை சாப்பிட மாட்டேன்னு துப்பிட்டு இப்போ வீடியோ எடுக்கிறாங்கன்னு எழுந்திரிச்சு உட்காந்து எப்படி போஸ்ட் கொடுக்குறான் பாருங்க. சரி விடுங்க, சமையல் வேலையாவது பாருங்கள். சமையலை முடிச்சுட்டு வந்துட்டாவது பார்த்துக்கலாம் மறுபடியும். சரி ஓகே, நான் சமைக்க போகிறேன்.
சுவையான சுண்டைக்காய் பொரியல் தயார். சாப்பிடலாம்.